ஓம் ஸ்ரீ குருபியோ நம. ஸ்ரீ மாத்ரே நம. ஸ்ரீ மாத்ரே நம. ஸ்ரீ லலிதா சஹஸ்ரநாமம். ஸ்லோகங்கள் பொருள் விளக்கம். அந்த வகையில் இன்று பார்க்க வேண்டிய ஸ்லோகம் வியாமகேசி விமானஸ்தா பார்த்தோம். வாமகேசி விமானஸ்தா வஜ்ரினி வாமகேஸ்வரி பஞ்சயஜ்ஞப்ரியா பஞ்ச பிரேத மஞ்சாதிசாயினி. இதில் பஞ்சப்பிரேத மஞ்சாதிசாயினி என்றால் சக்தியிடமிருந்து, இன்னும் கொஞ்சம் புரியும்படி சொல்ல வேண்டும் என்றால், சக்தியிடமிருந்து பிரியும் சிவம் சவமாக போகிறது என்பது பொருள். அது சொல்ல வேண்டும் அல்லவா? அடுத்தது பஞ்சமி பஞ்சபூதேசி, அதாவது பஞ்ச பிரேத மஞ்சாதிசாயினி என்றால் சக்தியிடமிருந்து பிரியும் சிவம் சவமாக போகிறது என்பது பொருள். புத்தகத்தில் அவ்வாறு உள்ளது. பஞ்சமி பஞ்சபூதேசி பஞ்ச சங்கியோபசாரிணி சாஸ்வதி சாஸ்வதைஸ்வர்யா சர்மதா சம்புமோகினி. மறுபடியும் சொல்கிறேன். பஞ்சமி பஞ்சபூதேசி பஞ்ச சங்கியோபசாரிணி சாஸ்வதி சாஸ்வதைஸ்வர்யா சர்மதா சம்புமோகினி. நாளை தராதர சுதா தன்யா தர்மினி தர்மவர்தினி லோகாதீதா குணாதீதா சர்வாதீதா சமாத்மிகா. இன்னும் 10 ஸ்லோகங்கள் தான், இன்னும் குறைவாகத்தான் உள்ளன. பஞ்சமி சதாசிவத்தின் சக்தி சொரூபமாக உள்ளவள். பஞ்சபூதேசி ஐம்பூதங்களின் தலைவியாக இருப்பவள். பஞ்ச சங்கியோபசாரிணி 5 விதமான திரவியங்களை கொண்டு உபசரிக்கப்படுகிறவள். பஞ்சமி சதாசிவத்தின் சக்தி சொரூபமாக உள்ளவள். பஞ்சபூதேசி ஐம்பூதங்களின் தலைவியாயிருப்பவள். பஞ்ச சங்கியோபசாரிணி 5 விதமான திரவியங்களை கொண்டு உபசரிக்கப்படுகிறவள். அம்பாள் சாஸ்வதி யாண்டும் நிலைத்திருப்பவள். சாஸ்வதைஸ்வர்யா யாண்டும் எதனிடத்தும் ஆதிக்கம் செலுத்துபவள். சாஸ்வதைஸ்வர்யா, ஐஸ்வர்யா என்பது அம்பாள் பெயர். சர்மதா சம்புமோகினி, இன்பத்தை தருபவள். சர்மதா என்றால் இன்பத்தை தருபவள், இன்பத்தை கொடுப்பவள் அம்பாள். சிவனாரை மோகமடை செய்பவள். சம்புமோகினி. சாஸ்வதி சாஸ்வதைஸ்வர்யா சர்மதா சம்புமோகினி என்று வருகிறதல்லவா? அதில் சம்புமோகினி என்றால் சிவனாரை மோகமடைய செய்பவள் அம்பாள், ஜெகதம்பாள். இன்று பார்த்த ஸ்லோகம் பஞ்சமி பஞ்சபூதேசி பஞ்ச சங்கியோபசாரிணி சாஸ்வதி சாஸ்வதைஸ்வர்யா சர்மதா சம்புமோகினி. மீதி நாளை பார்க்கலாம். வாழ்க வளமுடன். ஸ்ரீ மாத்ரே நமக. ஸ்ரீ மாத்ரே நமக. ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக. ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக. ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக. வாழ்க வளமுடன்.